இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.
நான் பெத்த மவள அப்பா என்ன ஓத்த அப்பா என்ன பெத்த அப்பா அந்த என்ன பெத்த அப்பா ஆயில பாருங்க என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 வருஷம் ஆகுது. 6-7 வருஷம் 6-7 வருஷம் ஒரு நாளாவது நீ என்கிட்ட வந்திருப்பே அப்பா. கண்ணே அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோட கொஞ்சம் கடன் அதிகமா ஆகி போச்சு. நான் உடனே வெளியில பணம் சம்பாதிக்க போயிட்டுமா. எங்க போனேன்னு கேக்கலையா? எங்கப்பா போன? எனக்கு சேலத்துக்கும் சென்னைக்கும் சென்ட்ரல்ல கிளிக்கிற வேலைமா. என்னப்பா வேலை? அப்படியே பஸ் கண்ட்ராக்டர். ஓ கண்ட்ராக்டர். கண்ட்ராக்டர் இல்ல பஸ் கண்ட்ராக்டர். ஓ கண்ட்ராக்டர். பொறுப்பான வேலை தான் எங்க அப்பா போறாங்க. இல்ல என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை போய் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த? நல்ல பையன்மா, சுத்த தங்கம். குடிக்க மாட்டான், சாராயம் குடிக்க மாட்டான், பீர் குடிக்க மாட்டான், கல்லு குடிக்க மாட்டான், கஞ்சா குடிக்க மாட்டான். அது மட்டும் இல்ல ஒரு கூத்தியா கூட வச்சுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா. நல்ல பையனுக்குத்தமா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த. என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது உன் மருமக பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன், ஆன்ஸ் போட மாட்டேன், கோட்டை குடிக்க மாட்டேன், இந்த ஊர்ல ஒரே ஒரு கூத்தியா கூட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனான். ஆமா அப்பா கண்ணே இப்ப அவன் என்ன பண்றான்? என்ன கண்ணு பண்றான்? அப்பா அவன் சாராயம் குடிக்கிறான்பா, என்ன சாச்சி வச்சு அடிக்கிறான்பா. அடிக்கிறானாவா? அவன் கல்ல குடிக்கிறான், என்ன கமுத்தி போட்டு அடிக்கிறான்பா. என்ன பண்ணுவான்? அவன் இன்னும் குடிக்கிறான், என்ன இழுத்து போட்டு அடிக்கிறான். என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்னென்ன சீர்பா கொடுத்த எனக்கு? வண்டி வண்டியா ஏத்தி விட்டமா. என்ன வெட்ட புள்ளா சீர்வரிசை சீதனம் பொட்டி பட்டியா அனுப்பிட்டமா. என்ன நெருப்புட்டியா காலி புட்டியா தான் கொடுத்துக்கிறான் எங்க அப்பா. உள்ள ஒரு குச்சி கூட இல்ல கண்ணே. நெருப்பட்டி இல்ல சீர்வரிசை சீதனம், யானம், பணம், அண்டா குண்டா, அது இல்லாத பணம் பவன் எல்லாம் கொடுத்தேன். இதெல்லாம் கொடுத்த ஒன்னே ஒண்ணு கொடுத்து என்ன தப்பா? என்ன கண்ணே எனக்கு மறந்து போச்சு. கடைச்சா ஒரே ஒரு புடுக்கு ஒண்ணு கொடுத்திய கண்ணே. அது அடுக்குமா? அடுக்கு ஒண்ணு கொடுத்திய. இதெல்லாம் அடமான வச்சு குடிச்சு போட்டாம்பா. எல்லாமே அடமானத்துல வச்சுட்டான். இல்ல இப்படி எல்லாம் நம்ம புடிச்சா இப்படி குடிக்கிறான்னு நினைச்சு நான் என்னமா பண்ண இந்த பொம்பளை எல்லாம் குச்சிக்காடு களை வெட்ட போனாங்கப்பா. சரி ஒரு நாளைக்கு 250 ரூபாய் சம்பளம். நானும் குச்சிக்காடு களை வெட்ட போனேன். போயிட்டு வந்து சாயங்காலம் இந்த சம்பளம் அதிகா முந்தானத்துல முடிச்சு வச்சிருந்தோம். சரி இதை எப்படியே ஆம்பியா பாத்துட்டான். இந்த காட்சி எப்படின்னு வாங்கணுமே நினைச்சிருமே. எப்படிப்பா பாட்டு பாடுறோம்? எப்படி பாடுறோம்? நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமா தங்கம், நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமா தங்கம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் இல்ல இந்த காசை வாங்கணுமென்ட்டு நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமா தங்கம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு பாட்டு பாடினாம்பா. சரி இனிமே நம்ம பொறுத்த குடிக்க மாட்டானே நினைச்சுக்கிட்டு என்ன பண்ண முந்தானதுல இருந்து காசை எடுத்து கொடுத்துட்டும்பா. அந்த காசையும் எடுத்து கொடுத்துட்டேன். இங்க இருந்து அவ்வளவு தூரமா போனோம். அங்க போய் எப்படி சொல்றோம்? என்ன கணக்கு அடியே குச்சி வாய்க்கு காரம் பச்சை வெயிலியே கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தா நல்லா இருக்குன்னு அவன் நினைச்சிருப்பான். புல்லா போதை போட்டுட்டு வேலூர் வாங்கி சாமி போய் புல்லா குடிச்சு போட்டு நான் எப்படி போறோம்? அப்புறம் அவன் குடிச்சதுக்கு என்னமா மரியாதை இருக்குது? ஆடிட்டு வராம இனிமே நான் அவன்கிட்ட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்துட்டேன். வந்ததான் வந்தேனே கொஞ்சம் சத்தம் எடுத்து விட்டு போப்பா. அண்ணே ஆமா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். கண்ணு மகனே அப்படியே டப்பு டப்புன்னு ஆடுறா பாக்கா. என்னம்மா உன் பையன் அதுவே பிடிச்சிட்டு இருக்கிறான்? இல்ல எல்லாம் நல்லா கேட்டுங்க. மாட்டுக்கு மலை மேல கண்ணு இல்ல மாட்டுக்கு மலை மேல கண்ணு. என் அப்பனுக்கு என் முளை மேலே தான் கண்ணு. இல்ல எங்க போதா பாரு அப்பனுக்கு கண்ணு. என்னன்னு தெரியல என் பேர அதுவே பிடிச்சிட்டு இருக்கிறான். பையன் பிறந்து 5 வருஷம் ஆகுது. நீ வந்து பாக்கல அம்மாவும் வந்து பாக்கல மேல தோச்சுக்கிட்டு அப்படியே புடிச்சிட்டு
புடிச்சாலே இருக்கிறான்பா. அதனால அதை நான் எடுத்து விட்டு போட்டுமா? பையன் பிறந்த 5 வருஷம் ஆகுது. காலுக்கு ஒரு செருப்பு எடுத்து போட்டியா? இல்ல. கைக்கு ஒரு வாட்ச் எடுத்து போட்டியா? இல்ல. இடுப்புக்கு ஒரு அரணா ஒரு எடுத்து போட்டியா? இல்ல. கழுத்துக்கு ஒரு தூக்கு கவர் எடுத்து போட்டியா? கழுத்துக்கு தூக்கயிறா? தூக்கயிறு போட்டா உன் பையன் செத்து போயிடுவாமா? செத்து போயிடுவானா? இல்ல. கழுத்துக்கு ஒரு மைனாச்சாங்கல் எடுத்து போட்டியா? இதெல்லாம் எப்ப எங்க தாத்தா எடுத்து போட்டா அப்பதான் உடுன்னு சொல்லி அப்படியே புடிச்சாலே இருக்கிறான்பா. கண்ணே, அப்பா நானும் உங்க வெளியில வேலைக்கு போய் கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு 2-3 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன். காலையிலேயே வாழைப்படி போய் காலுக்கு கொலுசு, இடுப்புக்கு அண்ணா கயிறு, கைக்கு வாட்சு, அவன் பையனுக்கு கழுத்துக்கு ஒரு தூக்கயிறு எடுத்து போட்டு சீக்கிரம் சாவடிச்சு போலாம். இல்லம்மா மைனர் சைக்கிள் எல்லாம் எடுத்துட்டு வரேன். பேராண்டி சொல்றா கையா. ஐயோ ஆத்தா வர மாதிரி இல்ல. இதுக்குதான் உன் பேரண்டிக்கு ஒரே ஏக்கம் படுது. காலையில பேரூர் சந்தைக்கு போய் இதெல்லாம் எடுத்து போட்டு நாங்க போயிட்டு வரோம். டாடா டாடா. பரசிரிசேகப்பட்டவர் சரி யாகம் வளர்த்து கொண்டிருந்தார். சரிம்மா அப்பொழுது யாகம் வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது சரி நாங்கள் 20 பிறந்தோம். எப்படி? நான் தான் பான்மதி பெருநருவா. சரி எனக்கு இளையவராகிய சுபச்சரை பிறந்தது. சரிம்மா அப்படி இருந்தாலும் இந்த மாலையீட்டு மன்னவர் யார் தெரியுமா? யாருமா? அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அப்படி இருந்தா என்னுடைய மன்னவர் ஏதோ ஒரு காரணமாக அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அளவு கூட துரியோதர மன்னன் தான் உன்னை வேலை விட்டான். ஏய் மாலையிட்டவரா? ஓ மாலையிட்டவர். சரிம்மா அப்படி இருந்தாலும் என்னுடைய மன்னவர் ஏதோ ஒரு காரணமாக அழைத்து இருக்கிறார். சரி ஓடி ஓடி சென்று பார்க்கலாமா? அப்படியே தேவையாகிய ஆண்மதி ஓடி ஓடி சென்று சொன்ன நல்லவா கொண்டு வந்திருக்கின்ற
திருவாச கோங்க மந்தாரே வெற்றிவேர் பாரிசாலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மணி மலர்களையும் எடுத்து வந்து உங்கள் பொன்னான திரு பாதத்தில் கொட்டி 12 கால் கல்வி 10 அழுக்கெடுத்து தேவையாகிய பான்மதி அதை கூடி வணக்கம் நாதா. என் அஸ்தாபுரமை வந்தார் தேசத்தில் என்றென்றும் ஆகிய சுகமங்கலத்தோடு வாழ்ந்திருப்பாய் அம்மா. ஏதோ காரணமாக அழைத்ததாரு என்ன ஓதி வர கேளுமோ
இந்த பாரா சபைக்கு அழைத்தாயே, ஏன் காரணம், எதற்காக என்னை அழைத்தாய் என்று கேட்கிறாய். ஆமா பெண்ணே, நம்மளுடைய மகனாகிய இலக்கண குமாரனுக்கு திருமணம் வயதாகிவிட்டது. ஆமா அண்ணவனுக்கு சரியான இடத்திலே பெண் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். அதற்காக உன்னை அழைத்திருக்கின்றேன். அப்படி என்னதா மகனாகிய இலக்கண குமாரனுக்கு பெண் பார்க்க வேண்டும், அண்ணவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அப்படி திருமணம் செய்வதாக இருந்தால், பெண் பார்ப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அரி நூதனாபுரி, சங்குது ஊருகாபுரி, அந்த ஆயக்கண்ணனுடைய இடம் சென்று நம்ம பெண் கேட்க வேண்டும். அப்படி பெண் கேட்பதாக இருந்தால் நம்ம சேனி 11 அக்கரோட சேனை, ஓர் அக்கரோட சேனை அழைத்து நம்மளுடைய தம்பிமார்கள் எல்லாம் அழைத்து பட பட்டாளத்தோடு ரொத்து ரோசனை எல்லாம் எடுத்து நம்ம சங்கத்து குரகாபுரி போக வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இருவருமாகிய இப்புறமாக இருக்கின்றோம். என்னுடைய தம்பி ஆகிய துர்யோதனன் இருக்கின்றார். அதை ஓடி ஓடி சென்று சீக்கிரம் அழைத்தோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.